ரெடியா? பேசணும் நீயும். என்ன சொல்றது? வணக்கம் சொன்ன இதெல்லாம் நான் ப்ளூ பஸ்ல போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி நான் எடுத்து delete பண்ணுவேன். சுமார் சரி ஓகே. முன்னாடி எனக்கே ஷையா இருக்கு பேசுறதுக்கு. ஷையா இருக்கா? அப்போ வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். No. Hey guys, welcome back to my channel. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த Q&A வீடியோ தான். ஆக்சுவலா இந்த Q&A வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் 10k ரீச் பண்ணா வந்து லவ் ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லவ் ஸ்டோரி. பட் லவ் ஸ்டோரி சொல்ற அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகல. முக்கியமா இவர் கம்ஃபர்டபுள் ஆகல. இதுக்கே வந்து அடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அதனால Q&A மாதிரி போயிடலாம். கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். அண்ட் நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ 10k ரீச் பண்ணதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் மூலியமா உங்களோட சப்போர்ட் எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நான் வருவேன்னு நினச்சி பார்க்கல. அண்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஆக்சுவலாக 3 years ஆயிடுச்சு. 3 years நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் 10k ரீச் பண்ணேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களை பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். அவங்க வாயை திறப்பாங்களான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு. ஸோ நான் மோனிஷா, இது என் ஹஸ்பண்ட் முத்து. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர் இன் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இவர் வந்து இன்ஜினியர். ஸோ ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதான் எங்களை பற்றின பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. வேர் டிட் யூ மீட்? அந்த கொஸ்டின் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேட்டதில் ஒரு 30% ஆஃப் த கொஸ்டின் வந்து இதுதான். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் இருக்கும் போது OMRல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்களோட 2 பேரோட ஆஃபீஸும் வந்து பக்கத்தில். ஸோ அப்படி தான் தெரியும். பட் அஃபிஷியலாக நாங்கள் மீட் பண்ணது வந்து, நான் ரெகுலராக ஒரு கோயிலுக்கு போயிட்டுருப்பேன், அசோக் பில்லரில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம். கோவில் டேட். இவ்வளோ பேசுறதே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ட் நிறைய பேர் எப்போ மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க. எக்ஸாக்டாக எங்களுக்கே டேட் தெரியல. ஒரு 2019 அக்டோபர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். பட் டேட் 2 பேருக்குமே ஞாபகம் இல்லை சுத்தமாக. அடுத்த ஒரு கொஸ்டின் வந்து, ஹூ ப்ரப்போஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின். அது இவங்க தான். இல்லை இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா, நாங்கள் வந்து பேச ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த மாதிரி எந்த தாட்டும் இல்லை. நான் அப்படியே வந்து விட்டுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு சீன் போட்டு சுத்திட்டு இருந்தோம். ஆமா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எப்படி நம்ம வந்து உடனே வந்து ரொம்ப க்ளோஸா பழக முடியும்? அதெல்லாம் எனக்கு செட் ஆகுது. நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல். ஸோ கொஞ்ச நாள் பேசணும். அதுக்கப்புறம் யாராவது கொஞ்சம் என்கிட்ட வந்து ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே நான் வந்து திட்டி விட்டுருவேன். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிடுவேன். இவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 months கேப் பேசவே இல்லை நாங்கள். அப்புறம் அந்த கோவிட் அப்போதான் அதெல்லாம் நடந்துச்சு. 6 months கேப் விட்டுட்டோம். ஆக்சுவலாக நிறைய பேரோட லவ் வந்து கோவிட்ல ஸ்டார்ட் ஆச்சு. பட் நாங்கள் பேசிக்கவே இல்லை அந்த கோவிட் டைம்ல. கரெக்டாக ஒரு ஆகஸ்ட்ல திருப்பி பேச ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் மீட் பண்ண ஆரம்பிச்சு 1 yearல தான் திருப்பி பேச ஆரம்பிச்சோமே நாங்கள். வாட் இஸ் யுவர் லவ் லாங்குவேஜ்? லைக் சர்ப்ரைஸ், கிஃப்ட், லவ் லெட்டர், ஹக்ஸ், செலிப்ரேஷன், லைக் தட். என்னோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபிசிக்கல் டச், அப்புறம் கிஃப்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி சர்ப்ரைஸ் அதெல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் என்னோட லவ் லாங்குவேஜ். அண்ட் ஃபிசிக்கல் டச்சும் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து நிறைய சென்னையில் இருக்கும் போது தான் நிறைய சுற்றியிருக்கோம். அப்போல்லாம் வந்து கை பிடிச்சிட்டு நடக்கணும் அதெல்லாம் தோணும். பட் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஷையாக தான் இருக்கும். பட் கை பிடிச்சிட்டு நடக்கணும் அதெல்லாம் தோணும். ஸோ யார் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எங்கள் 2 பேருக்குமே இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த குட்டி குட்டி சர்ப்ரைஸ், லவ் லெட்டர்ஸ் அதெல்லாம் கொடுக்கவும் பிடிக்கும். யாராவது எனக்கு கொடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ அதனால நிறைய இவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் லவ் லெட்டர்லாம் எழுதி.
ஸோ எப்படின்னா லவ் லெட்டர்னா ப்ராப்பராலாம் இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ, நான் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேனோ, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லெட்டரில் எழுதி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் கொடுப்பேன். ஸோ இது நீங்கள் நிறைய விளாக்லலாம் கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ஸ் த ஒன் திங் யூ லைக் த மோஸ்ட் இன் யுவர் லவ், இன் யுவர் ரிலேஷன்ஷிப்? லைக்குன்றதை விட நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறத விட நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குது. அதுதானே. ஸோ ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி எங்கள் 2 பேர் பார்த்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்காது. மோர் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம் நாங்கள் 2 பேருமே. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, அது வந்து ஒரு மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாவே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கதே ஒரு மாதிரி நானே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம 2 பேரும் கப்பல் மாதிரியே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நானே சொல்லிப்பேன். அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. ஒரு ஒய்ஃபா மட்டுமே இல்லை, ஒரு ஹஸ்பண்டா மட்டுமே நம்மளோட பார்ட்னரை பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது க்ளோஸ்னஸ் வருமானு தெரியல. ஒரு ஃப்ரெண்டு கூட தான் நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் அப்படி இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்மூத்தா, அவர் சொன்ன மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகுது எங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் ஒரு மேரேஜ் ஆன ஃபீலே இல்லை. ஆமா, இப்போ வரைக்கும் நான் வந்து நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, 2 years ஆக போதா அப்படின்னு நான் ஒரு வாட்டி நினைக்கும் போது இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, பேபி எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ஒன்று, என்ன நம்ம கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க போறியா அப்படின்னு அவங்களே வந்து கேட்டுருவாங்க. ஸோ அந்த வேவ் லென்த் வந்து பயங்கரமா இருக்கும் எங்களுக்குள்ள. ஸோ அதுதான் வந்து பிடிச்ச விஷயம்னே சொல்லலாம். ஹூ இஸ் மோர் ஃபன் பர்சன்? ஆக்சுவலா சொல்லலாம். ஆமா, பட் தனியா இருக்கும்போது நான் தான். தனியா இருக்கும். ஓகே, நம்ம 2 பேரா இருக்கும்போது. ஆமா, ஆக்சுவலா 2 பேருமே ஃபன் பர்சன் தான். நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது, அதோட கொஞ்சம் கம்மி தான். பட் இவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட், ரொம்ப ரிசர்வ் டைப். யார்ட்டையுமே வந்து பேச மாட்டாங்க புதுசா யாரையாவது மீட் பண்றோம் அப்படின்னா. பட் ஒன்ஸ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கரமா கலாய்ப்பாங்க. இன்னி வரைக்கும் எங்க வீட்டுல வந்து எப்படின்னா, இவர் ரொம்ப இன்னசென்ட். வீட்டுலன்னு மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இவர் ரொம்ப இன்னசென்ட், பேசவே மாட்டாரு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன எப்படி கலாய்க்கிறாரு, எப்படியெல்லாம் வந்து ஓட்டுறாரு அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஸோ கூடவே இருக்கிறதுனாலயா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகி, எனக்கு தெரிஞ்சு என்னை விட இவர் தான் ரொம்ப ஃபன் பர்சன். சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் இருக்கும் போது என்னை விட இவர் தான் ரொம்ப ஃபன் பர்சன். ரொம்ப கலாய்ச்சிட்டே இருப்பாரு. சம்டைம்ஸ் அது ரொம்ப கியூட்டாவும் இருக்கும். பட் 2 பேருமே ஃபன் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேர் இருக்கும் போது என்னை விட இவர் தான் மோர் ஃபன். ஹூஸ் மோர் பொசசிவ்? 2 பேருமே இல்ல, ஆனா சம்டைம்ஸ் இவ தான். ஆக்சுவலா 2 பேருமே பொசசிவ் கிடையாது. நான் எப்போ உங்ககிட்ட பொசசிவா நடந்துட்டேன்னு சொல்லுங்க. இல்லதான். பொசசிவ்லாம் கிடையாது, சும்மா ஏதாவது சொல்லணுமே சொல்ல வேண்டியது. பொசசிவ்லாம் கிடையாது. பட் சம்டைம்ஸ் நான் வேணும்னே வந்து ஏன் இது இப்படி அப்படி அப்படின்னு கேட்பேன். ஸோ அதுதான், மற்றபடி பொசசிவ்லாம் யாருமே இங்க கிடையாது. டிப்ஸ் ஃபார் ஹெல்தி லவ்? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேர் இருந்தோம்னாவே லவ் ஹெல்தியா தான் இருக்கும். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். ஒய்ஃபா இருந்தோம்னா தான் மேபி சம்டைம்ஸ் வந்து வியூஸ் மாறலாம். பட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கரெக்ட் தான். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் ஸ்பேஸ் இருக்கணும், 2 பேருக்கும் ரெஸ்பெக்ட் அவங்க கொடுத்துக்கணும். ஸோ அது ரொம்ப வந்து முக்கியம். ஸோ இதை நான் தான் பண்ணுவேன், இதை நீ தான் பண்ணுவ, இல்ல எப்படி சொல்றது, சம்டைம்ஸ் வந்து ஒரு பர்சன் டாமினண்டா இருக்கிறதும் வந்து தப்பு தான். யாரா இருந்தாலும் சரி, மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் டாமினண்டா இருக்கிறதும் தப்பு தான். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இது வந்து ஹெல்தியா இருக்கும் ரிலேஷன்ஷிப். அண்ட் எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். லைக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வீட்டில் இருக்க ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி பண்ணோம்னா வந்து பெட்டர். நீங்களுமே நிறைய vlogல பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து எப்படி சொல்றது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப நாளைக்கு அதை எடுத்துட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பர்சனே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எல்லாமே ஷேரிங்காகவும் இருக்கணும். தேங்க்யூ, கரெக்டான பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு. அண்ட் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் லவ்? ஆக்சுவலா நாங்க 4 years கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இந்த வருஷத்தோட. நாங்க மேரேஜ்க்கு முன்னாடி ஆக்சுவலா 2 years லவ் பண்ணோம். 2 years லவ் பண்ணி முடிச்சு ஒரு 6 monthsல கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ 4 years. எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை மேனேஜ் பண்ணீங்க? டிப்ஸ் ஃபார் அஸ்.
ஆக்சுவலா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்பவும் எங்களுக்கு நிறைய வரும். பட் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அது பெருசா நாங்க கண்டுக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாபிக் பத்தி ஆனா நிறைய 2 பேருமே நிறைய பேசுவோம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவேன். அது ஆர்கியூமெண்டாவே மாறும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதான் செய்யும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல 2 பேருமே அதை கண்டுக்க மாட்டோம், அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ அதுதான் ஒண்ணு. இன்னொன்னு மோஸ்ட்லி அந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு நைட்டோடயே முடிஞ்சிடும். ஸோ வந்து அந்த நைட்டோட வந்து அதை க்ளோஸ் பண்ணுன்றதுக்காகவே வந்து அதை பேசி சால்வ் பண்ணிடுவோம். பேசி சால்வ் பண்றது தான் பெரிய விஷயம். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த ரிலேஷன்ஷிப்லயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேசி சால்வ் பண்ணிட்டாலே முடிஞ்சிடும். ஸோ நம்மளோட பாயிண்ட் என்னன்றத ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே நேரத்துல அவங்களோட பாயிண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒண்ணுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு பெரிய ஒரு இதுன்னு நினைக்கிறேன், சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஆட் பண்ணுமா? வேற எதுவும் இல்லை. அண்ட் ஈகோவோட வந்து நீ பேசல நானும் பேசல அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா அது சால்வ் ஆகாது. யாராவது ஒருத்தர் வந்து பேசி ஸ்டார்ட் பண்ணிட்டா அது சால்வ் ஆயிடும். ஆமா, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். 2 பேருமே நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது மதர் இன் லாவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு டிப்ஸ் சொல்லுங்க. நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இது வரைக்கும் இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வந்தது இல்லை. மேபி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா கொடுக்குறேன். வென் யூ போத் கெட் மேரிட், நாங்க வந்து 2 இயர்ஸ் ஆக போகுது. 2023 ஜான்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ்? இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ லவ் மேரேஜ். டெல் அஸ் அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் மீட். இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் சொன்ன மாதிரி கோவிலில் மீட் பண்ணோம். ஸோ கோவிலில் மீட் பண்ணப்போ நான் வந்து இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. என்ன இவ கோயிலுக்குலாம் வர சொல்றா, ஓல்ட் ஸ்கூலாக இருப்பான்னு நினைச்சாங்களா, என்ன நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது அப்படியே சும்மா ஸ்மூத்தா போச்சு. நாங்கள் பேசிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். பெருசா எதுவும் பேசல. பேசிட்டு அப்புறம் பக்கத்துல ஒரு காஃபி ஷாப், குட்டி ஒரு காஃபி ஷாப், அங்க போயிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சோம். அப்பதான் தெரியும் நானும் காஃபி லவர், இவங்களும் ஒரு காஃபி லவர் அப்படின்னு. அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் கிடையாது. ஏஜ் டிஃபரன்ஸ் ஆஃப் போத். இது ஆக்சுவலா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ். ஆமா, 5 இயர்ஸ் டிஃபரன்ஸ் எங்க 2 பேருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க லவ் மேரேஜ் 5 இயர்ஸ் டிஃபரன்ஸா அப்படின்னு. ஆமா, எனக்கு அந்த இயர்ஸ்லாம் பெருசா தெரியல. வைப் செட் ஆகுதா, அது ஒண்ணுதான் வந்து இதுவா இருந்துச்சு. அண்ட் எங்க 2 பேருக்குள்ள சொன்ன மாதிரி வேவ்லென்த் நல்லா இருந்துச்சு. அதனால ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் யார் பாப்பா, அவ்வளவுதான், அது போதும் அப்படின்னு தோணுச்சு. மோனி சிஸ், ஷேர் அபவுட் யுவர் மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவ் இட் ஹேப்பன்ட், ஹவ் யூ ஃபெல்ட் ஆன் த டே ஆஸ் அ பிரைட். ஆக்சுவலா இது ரொம்ப பெரிய கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். ஏன்னா லவ் மேரேஜ்ன்றப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய ஃபேஸ் பண்ணோம் நாங்கள் 2 பேருமே. என்னை விட இவங்க நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு எனக்குள்ள. வந்து ஆக்சுவலி எனக்குள்ள எந்த பெரிய தாட்டும் இல்லை, பயம் இல்லை, எதுவுமே இல்லை எனக்கு. பட் என்ன ஒன்று தோணுச்சுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னைக்குமே வந்து நாங்கள் 2 பேரையும் எங்கள் 2 பேரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. கல்யாணம் ஆக தாலி கட்டுற வரைக்கும் நான் இதை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வேற எதுவுமே எனக்கு மைண்ட்ல வரவே இல்லை. நம்ம வந்து நல்ல கப்புலா இருப்போமா அப்படிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றோம், ஃபைனலா கடைசி வரைக்கும் ஹாப்பியா இருக்கணும், அது மட்டும்தான் தோணுச்சு எனக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னைக்குமே வீண் போயிடக்கூடாது அப்படின்னு 2 பேருமே வந்து யோசிச்சிருக்கோம். ஹவ் யூ கன்வின்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ்? இந்த கொஸ்டினும் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நாங்க வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ்லயே நான் போய் எங்க வீட்டுல சொல்லிட்டேன். எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா கிட்ட நான் ஆக்சுவலா எதுவுமே மறைக்க மாட்டேன், அதனால போய் சொல்லிட்டேன். ஸோ சொன்ன உடனே எனக்கு வந்து சொல்லும் போதே எனக்கு அழுக வேற வந்துருச்சு, ஏன்னு தெரியல. சொன்னோடனே எங்க அம்மா கிட்ட மொதல் கேள்வி, யார் பையன், யாரு, என்ன படிச்சிருக்கான், எப்படிப்பட்ட பையன், அது மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ நான் சொன்ன உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட சொன்னாங்க எங்க அம்மா. ஸோ அப்பா வந்து எனக்கு சுத்தமா எப்படி சொல்றது, ஒரு ரியாக்ஷனே இல்லை. எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அழுதேன், பட் எங்க அம்மா பெருசா அதை ரியாக்ட் பண்ணிக்கல. எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லும் போது எனக்கு ஒரே ஜாலியா இருந்தது, சிரிப்பா இருந்துச்சு. எங்க அப்பா ஒரே ஷாக் ஆக்சுவலா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன். எங்க அப்பா இப்போ வரைக்கும் சொல்லுவாரு, எப்படி அதான் திம்பிங்களா எனக்கும் தெரியலன்ற மாதிரியே இருக்கும். நான் ஆப்போசிட்ல வந்தா கூட என் பொண்ணு என்னை பார்க்கவே பார்க்காது அப்படின்னு சொல்லி இவர்கிட்டயே ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பெரிய ஷாக் மட்டும் இருந்துச்சு.
பட் அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. மீட் பண்ணி பேசினாங்க. எங்கள் அப்பாவுக்கு பார்த்த உடனே பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. அப்போத்துலேருந்தே வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருந்தார் அதை. பார்க்க அழகா இருக்காரு, 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாரு. மோரோவர் எங்கள் வீட்டில் என்ன பார்த்தாங்கன்னா, பையன் வந்து நல்ல ஒரு கேரக்டரா இருக்கணும், அது ஒண்ணுதான். நல்ல பையனா இருக்கணும், பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும் தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ அது வந்து இங்க வந்து பிளஸ்ஸா இருந்ததுனால எங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. மேபி தெரியல, இது வேற மாதிரி யாரையாவது நான் கூட்டிட்டு வந்து நிறுத்தினா எப்படி போயிருக்கோம் தெரியல. பட் எங்களோட கேஸ்ல வந்து இதுதான் நடந்துச்சு. Who is the reason for your first fight? Who is the reason of your first fight ன்னு கேட்டுக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைட் எப்போ நடந்துச்சுன்னே ஞாபகமே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அடிக்கடி சண்டை போடுற கப்பலே கிடையாது. சண்டை போடுவோம், பட் அடிக்கடி போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஃபைட் என்ன எப்போ நடந்துச்சுன்னே ஞாபகமே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி எங்களுக்குள்ளதான் ஏதோ பிரச்சனை, 3வது பர்சனை நாங்கள் எங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டே வர மாட்டோம். பட் ஏதோ 2 பேருமே பேசும்போது தான் ஏதோ ஒரு சண்டை வந்துச்சு. பட் அது என்னன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை. அண்ட் இன்னொன்று, நாங்கள் 2 பேருமே மறந்துடுவோம் அதை. ஸோ என்னை விட இவங்க ரொம்ப மறந்துடுவாங்க, நானாவது லைட்டாக ஞாபகம் வச்சுப்பேன். ஆமாம், இவங்க ரொம்ப சுத்தமாக ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க. அதனால ஃபைட் பற்றிலாம் எங்களுக்கு ஞாபகமே இல்லை. 2 பேரோட ஏஜ் கேட்டிருக்காங்க. 30. ஸோ ஹி ஜஸ்ட் டர்ன்ட் 30, நான் வந்து 25. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் 26 ஆகும் போது எனக்கும். ஐயோ, மேரேஜ் பிக்ஸ், சாரி நான் இதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரு சில விஷயம்லாம் வந்து பர்சனலாகவே இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ண போகிறது இல்லை, தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹவு டு யூ ஹேண்டில் த மோஸ்ட் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், டிஃபரிங் ஒப்பீனியன்ஸ் ஆர் காமன் பிட்வீன் 2 இண்டிவிஜுவல்ஸ்? எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதான், நிறைய 2 பேருக்குமே நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. வாரம் நீயா நானா எபிசோட் பார்ப்போம். அதுல வந்து ஆல்மோஸ்ட் இவ வந்து அவர் சைடு, நான் ஆப்போசிட். ஆமா, அப்படிதான் இருக்கும். இப்போ அது எப்படின்லாம் தெரியல, பட் வந்து ஏதோ யாரோ பேசும்போது நான் ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்றேன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி அது தாட் அப்படிதான் இருக்கும். ஒரே சைடுல தான் ஆரம்பிக்கும். ஆமா, அதுக்கு அப்புறமா தான் வேற சைடு. ஆமா, அவங்க பேச அது வேற சைடுல மாறிடும். ஸோ இப்படிதான் இருக்கும். வாரம் இந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் மட்டும் வரும். பட் நாங்க வந்து அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஷோ முடிஞ்ச உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு போயிடுவோம் நாங்க. ஸோ அப்படிதான் இது இருக்கும், அது கண்டுக்க மாட்டோம். சப்போஸ் அது ரொம்ப சீரியஸான இஷ்யூனா உட்காந்து பேசணும், அவ்வளவுதான். மேஜர் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் எதுவுமே வந்தது இல்லை. ஆமா, வந்தது இல்லை. 2 பேருமே ஒரே தாட் தான் இருக்கும். இந்த மீம்ஸ்ல எல்லாம் பாப்பீங்கல்ல, ஸோ இப்போ என்னோட ஃப்ரெண்டு யாராவது எனக்கு பிடிக்கல, இல்லை ஃப்ரெண்டுன்னு இல்லை, ஸோ எனக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா இவங்களுக்கும் அந்த பர்சனை பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும் அது. வாட் டஸ் ட்ரூ லவ் ஃபீல் லைக் இஃப் யூ ஆர் நாட் எமோஷ்னலி சேஃப் வித் யுவர் பார்ட்னர்? இஸ் இட் ஒர்க்கபிள்? ஓகே, ஓகே, எமோஷ்னலி சேஃபாக ஃபீல் பண்ணணும், இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, ஷியோராக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சன், ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு வந்து அழுக வந்துடும், டக்குன்னு ஏதாவது ஒன்று ஹிட் பண்ணி அழுக வந்துடும் எனக்கு. இதை வந்து நான் வெளியே யார்ட்டையாவது பண்ணுறேன் அப்படின்னா, ஈவன் என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, எதுக்கு அழுவாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. நான் எவ்வளோ அழுதாலும் சரி, ஓகே ஃபைன், ஸோ நம்மளை சமாதானப்படுத்த தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் வந்து நான் அழுவுறதையே வந்து கிண்டல் பண்ணலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தால் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம எமோஷ்னலாக இருக்கும் போது நம்ம கூட இருக்கவங்க வந்து நமக்கு வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆமாம், நமக்கு எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவோ இல்லை இதனால தான் நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து நான் அழுறதுக்கு எனக்கு ஒரு தோல் வேணும், கண்டிப்பாக அது ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், இல்லைன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா லைஃப் லாங் நம்ம வந்து அவங்க கூட இருக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த எமோஷ்னலி சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணணும், இல்லைனா வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஒர்க் ஆகாது. அண்ட் வாட் டஸ் ட்ரூ லவ் ஃபீல் லைக்? இதுக்கு எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. ட்ரூ லவ்வுக்கு லைக்னா வந்து ஒரு இன்செக்யூரிட்டியோ இல்லாட்டி வந்து அன்சேஃபாவோ எதுவுமே நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஆமாம், இன்செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அண்ட் பயமும் இருக்கக்கூடாது.
நம்ம இத பண்ணா வந்து நம்ம பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த பயமும் இருக்க கூடாது. லைக் வந்து இது எண்ட் ஆயிடுமோ, இது ஒர்க் அவுட் ஆகாதோ, எதுவுமே இல்லாம வந்து ஒரு கேர் ஃப்ரீயா இருக்கணும் ரிலேஷன்ஷிப்னா. எதையாவது பத்தி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம இது பண்ணா வந்து நம்ம பார்ட்னர் நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ, அதனால நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னும் நம்ம வந்து நினைக்க கூடாது. ஸோ ஃப்ரீயா இருக்கணும் ரெண்டு பேரும். ஒரு வந்து நம்மளா இருக்கணும் அவங்க கூட, அங்க வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் முக்கியமா. இவ்வளவு பேசுறதே ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா வந்து இது எல்லாமே வந்து உள்ள வந்துடும். One quality that you admired or impressed in him. One quality. நிறைய இருக்கு. நான் சொல்லணும் அத. நிறைய இருக்கா. ஓகே. எப்படின்னா வந்து நான் எப்படி சொல்றது, இப்போ இவங்க ஏஜ் குரூப்லயே எனக்கு கசின்ஸ், பிரதர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்கள விட ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் பார்த்த வரைக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஓப்பன் மைண்டட். எப்படி சொல்றது, இப்படிதான் இருக்கணும், இது இப்படிதான், இப்படி இருந்தாதான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ இது நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அண்ட் நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து யோசிப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சொன்ன மாதிரி துப்பட்டா போடுங்க தோழி அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அவங்க வந்து நீ துப்பட்டா போடுன்னு சொல்ல மாட்டாங்க, இல்ல நீ போடாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா, போட்டு பார்த்துட்டு எனக்கு செட் ஆகுதா இல்லையான்னு கேட்பேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்காக நிறைய எஃபர்ட் போடுவாங்க. அண்ட் ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து என்ன நானாவே இருக்கிறது வந்து இவங்க கூட இருக்கும் போது தான். ஸோ அதனால வந்து இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க எப்போவுமே எனக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். Hi sis, when will you start posting couple stuff or open a lovely couple page? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கப்பிள் பேஜ் வந்து வச்சிருக்கோம். அதுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து அப்படியே இருக்கு. நானும் சொல்லுவேன் ஏதாவது கப்பல் போஸ்ட் ஏதாவது போடலாமா அப்படி இப்படின்னு. இவங்க வந்து நோ நோ நோ. இந்த வீடியோக்கே நான் வந்து எவ்வளோ பாடுபட்டேன், ஒரு வாரமாக கெஞ்சிட்டு இருக்கேன் நம்ம பண்ணணும்னு. ஸோ கப்பல் பேஜ் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு வீடியோக்கே இந்த நிலைமைனா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் நம்ம கன்சிஸ்டண்டாக வீடியோ போடணும். அது வந்து இங்கே கண்டிப்பாக நடக்காது. ஸோ அதனால வாய்ப்பில்லை ராஜா. கஷ்டம் தானா? சே சம்திங் அபவுட் யுவர் ரிலேஷன்ஷிப். இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி தான். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. மேபி ஃபியூச்சர் Q&Aல வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ விச் இஸ் யுவர் மதர் இன் லா ஹோம்? ஸோ அது வந்து ஊரில் இருக்குது, காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து எங்கள் மாமியார் வீடு. அடுத்தது அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் மீட், இஸ் இட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்? இஸ் இட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்? ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்ல முடியாது. மேபி தேர்ட் இல்ல ஃபோர்த். அட போய் சொல்லிட்டே. அப்ப என்கிட்ட ஃபர்ஸ்ட் சைட்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சைட் தான் மேபி, சும்மா சொன்னேன். போய் இப்ப சொல்றதா போய். அப்போ இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இல்ல, சும்மா சொன்னேன். மேபி சொல்லு, என்ன சொல்லணும்? சரி திரும்ப படி. திரும்ப படிக்க முடியுமா? ஸோ எனக்கு வந்து இது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கிடையாது. ஆக்சுவலா பாதி வச்சுக்கலாம், ஒரு 50-50. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து எனக்கு ஜட்ஜ் பண்ற அளவுக்கு இல்லை, இது இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து மெச்சூரிட்டிலாம் கிடையாது. ஸோ பார்ப்போம் அப்படின்னு நான் விட்டுட்டேன், அவ்வளோதான். பட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட் தான் சொன்னாங்க. இப்போ என்னமோ தேர்டு ஃபோர்த்துன்றாங்க. என்ன கதைன்னு தனியாக போய் விசாரிச்சாதான் தெரியும் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ வந்து கோவிலில் வேற மீட்டா, ஸோ அதனால ட்ரெடிஷ்னலாக வந்து ரொம்ப ஹோம்லியான பொண்ணு அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் மாடர்ன் அண்ட் ஓப்பன் மைண்டடாகவும் இருந்தால் தான் வந்து செட் ஆகும் அப்படின்னு. ஆனால் பின்னாடி வந்து கொஞ்சம் பேசி பழகினதுக்கு அப்புறமா இல்லை 2 டைப்பாகவுமே இருப்பா அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் தோணுது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தோன்றப்ப ஆக்சுவலாக நான் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். இவங்களும் பிளாக் கலர்ல வந்துருந்தாங்க. நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி மீட் பண்றேன் அப்படின்னு ஒன்று எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சரி காமன் கலர் பிளாக்னு சொல்லிட்டு தான் நான் பிளாக் போட்டு போனேன். இவங்களும் பிளாக்ல வந்திருந்தாங்க. அது ஒரு பாயிண்ட் பார்த்தோன்னே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சப்ப 2 பேரும் பிளாக்ல மேட்சிங்கா வந்திருக்கோம் அப்படின்னு. அண்ட் இன்னொன்று ஃபர்ஸ்ட் தோணுனது வந்து இவங்க வந்து ஹைட் பயங்கர ஹைட். நான் வந்து 5'4", இவங்க வந்து 6'2".
6 to அப்புறம் ஒல்லியா வேற இருப்பாங்க. இப்பவும் கொஞ்சம் ஒல்லியா தான் இருக்காங்க, இதை விட ஒல்லியா இருப்பாங்களாம். ஸோ இன்னும் ரொம்ப ஹைட்டா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. பார்த்த உடனே யாரா இவன் இவ்வளோ ஹைட்டா இருக்கான் அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் பேசும்போது பக்கத்துல நிற்கும் போதெல்லாம் நான் ரொம்ப குள்ளமா தெரியுற மாதிரியே இருக்கும். பட் நான் குள்ளும் கிடையாது, நான் வந்து நார்மல் ஹைட் தான். இவங்க ஹைட்டா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் குள்ளமா தெரிவேன். ஸோ அதனால வந்து ரொம்ப ஹைட்டா இருக்காங்கன்னு தான் தோணுச்சு. ஸோ அது ஒண்ணுதான். அண்ட் மற்றபடி ஒன்றும் எப்படி சொல்றது, இது வந்து எப்படி போகும், இது ஆக்சுவலா நான் வந்து போறப்ப சும்மா ஒரு மீட்காக தான் போயிருந்தேன். ஜஸ்ட் ஒரு மீட் மாதிரி தான், வேற எந்த தாட்டும் எனக்கு இல்லை. பட் அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். ஸோ இது கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு போகணுன்றது தான் அவங்களோட தாட், அப்படிதானே? ஸோ வந்து எனக்கு வந்து எடுத்த உடனேலாம் இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. ஸோ இது வந்து எப்படி போகுமோ, எப்படி எண்ட் ஆகும், நான் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நிறைய தாட்ஸ் ஓடும் எனக்கு. ஸோ நான் 2 எக்ஸ்ட்ரீமும் யோசிச்சிட்டேன். இது வந்து பாசிட்டிவா போனா இப்படி இருக்கும், நெகட்டிவா போனா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் தான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. பட் பார்த்த உடனே தோணுது யாரும் அவன் இவ்வளோ ஹைட்டா இருக்கான்றது மட்டும்தான். இப்போ வரைக்கும் நான் வந்து மறக்கவே மாட்டேன் நான். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தோணுது. ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லயும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க சிஸ், ஏன் உங்க அபி கூட வரலாம்ல? அது நீங்களே கேளுங்க. வரவே மாட்டாங்க, ரொம்ப வந்து ரிசர்வ்டு ஷை டைப்பு. நான் சும்மா ஒரு விளாக் எடுக்கிறேன் அப்படின்னா கூட இங்கதான் உட்காந்துருப்பாங்க, சோஃபா கார்னர்லயோ இல்லை அந்த சேர்லயோ தான் உட்காந்துருப்பாங்க. லைட்டா கை தெரிஞ்சா கூட நான் தெரியக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஷை. அண்ட் வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் வந்து ஒல்லியா இருக்கேன், இல்லைன்னா வந்து நான் நல்லா இல்லை வீடியோல அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கூட நம்பவே மாட்டாங்க. இல்லை நான் நல்லாவே இல்லை, நான் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அதனாலயே அவங்க வீடியோல வர மாட்டாங்க. ஸோ ஏன்னா இது வந்து அதுவும் இல்லாமல் இது வந்து என்னோட ப்ரொஃபஷன், நான் வந்து சூஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். இதுல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நான் வர வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு என்னால ஃபோர்ஸும் பண்ண முடியாது. ஸோ இது அவங்களோட ஒர்க் கிடையாது. ஸோ இது என்னோட ஒர்க்ன்றதுனால நான் பெருசா ஃபோர்ஸ் பண்ணல. பட் அப்பப்போ கூப்பிடுவேன் வாங்க அப்படின்னு. அண்ட் நிறைய விளாக்ஸை வந்து இந்த காய் கட் பண்ணும்போது அப்போ மட்டும் நானே பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துக்குவேன் நானே. அவங்கள கேட்க மாட்டேன். அப்போ கூட வந்து முறைப்பாங்க, வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு. அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வரதே வந்து பெரிய விஷயம்தான். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா உட்காருவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நாம மட்டும் உட்காந்து பேசுவோம், இவங்களை சைட்ல அப்படி உட்கார வச்சுட்டு குரல் மட்டும் வர வைக்கலாம் அப்படிதான் நான் நினைச்சேன். பட் இவங்க வருவாங்க அப்படின்லாம் நான் நினைச்சே பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் என்னோட வீடியோக்கு வந்து உங்களோட டைம் ஒதுக்குனதுக்கு. பேமெண்ட் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஸோ இதெல்லாம் தான் வந்து வந்திருந்த கொஸ்டின். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து மேபி நீங்கள் கமெண்ட்ல இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கூட நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாவில் வந்து மேபி நான் எப்பயாவது ஃப்யூச்சரில் Q&A போடும்போது கேளுங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கொஞ்சம் Q&As வந்து பண்ணுவோம் நம்ம. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு நிறைய பேர் என்னோட விளாக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து எப்படி எனக்கு கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரில. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்ஸ்டாலையும் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, யூடியூப்லேயும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து தேங்க்யூ தவிர பெரிய வார்த்தை எது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட ட்ரீமை வந்து எப்படி சொல்கிறது, என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது நீங்கள் தான். ஸோ அதுக்கு பெரிய தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் வந்து யூடியூப்க்கும் ஒரு கிவ் அவே மாதிரி நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மேபி நான் இன்னும் எதுவுமே பிளான் பண்ணல, பிளான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி உங்கள் எல்லாரோட கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.